ஒருவர் திருமணம் முடிக்கிறார், குழந்தை பெற வேண்டும் என்று அவருக்கு ஆசை, முயற்சி செய்கிறார், லேட் ஆகிறது, டாக்டர்களிடம் போகிறார், அப்போதும் கிடைக்கவில்லை. ஊரை விட்டு வெளியூரில் உள்ள டாக்டர்களிடம் போகிறார், வெளிநாடுகளில் உள்ள டாக்டர்களிடம் போகிறார், கிடைக்கவில்லை. அந்த மூமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், ஒரு மூமினுக்கு எது நடந்தாலும் அது நலவாகவே தான் அமைகிறது. ஒரு மூமினுக்கு எது நடந்தாலும் அது நலவாகவே அமைந்து விடுகிறது. இன் அசாபத்ஹு சர்ரா ஷக்கர், அவனுடைய முயற்சியில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அவன் நன்றி செலுத்துகிறான். வ இன் அசாபத்ஹு தர்ரா சபர், அவனுடைய முயற்சியில் துன்பம் தரக்கூடிய ஒரு காரியம் நடந்துவிட்டால் அவன் பொறுத்து கொள்கிறான். இதுதான் முஃமினுக்கு நலவாக அமைகிறது. வலைஸ ஸாலிக இல்லா லில் முஃமின். அல்லாஹு அக்பர். இந்த பாக்கியம் முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் அந்த முஃமின் உறுதியாக நம்புகிறான், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே நமக்கு நடக்காது. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே நடக்கவே நடக்காது. லன் யுஸீபனா, இது ஒரு முஃமினுடைய உறுதியான நிலைப்பாடாகும். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ யஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதில் அல்லாஹ் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி இருப்பான்.